ஆக மொத்தம் ஒரே ஒன் டே டு ஃபுல் என்ஜாய் தான், கிளுகிழுப்பு தான், கிளுகிழுப்பு தான். அப்போது இது வந்து கோவை வந்து இயற்கையான மலை சார்ந்த இடம் கண்டிப்பாக. ரெண்டாவது வசதி படைத்தவர் வாழக்கூடிய மாவட்டம் அதுதான். ஆமாம், பக்கத்தில் கேரளா, நீங்கள் நல்ல கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி சுற்றி நிறைய இருக்குது. நீங்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்த சுற்றியே ஒரு 4-5 காலேஜ் இருக்காங்க. ஆமாம் 300 ஏக்கர் விமான நிலையத்தை ஒட்டியே இருக்குது. அது ஏன்னா தொழில்நுட்பம் பூரா வாங்கி போட்டிருக்கான். பெரிய பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் ஃபியூச்சரில் வாங்கி போட்டிருக்கேன். அப்போ என்னுடைய நண்பர், கோவை நண்பர்கிட்ட அந்த நிகழ்ச்சி நடந்து உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன். அப்போ அது ஒரு பெரிய காடு, ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஆள் நடமாட்டமே இருக்காது. ஒரு 1 கிலோமீட்டர் 350-400 ஏக்கர்னா 1 கிலோமீட்டர் வந்துடும். கண்டிப்பாக வருமியா? சரௌண்டிங் இருக்கிற சுற்றி. அப்போது அங்கே யாரும் வரவே மாட்டான். பகல்லையே யாரும் நடமாட்டம் இருக்காது. தெரு விளக்கு கூட இல்லை, தெரு விளக்கு கூட இல்லை. சமூக விரோதி நடமாட்டம், கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், அதாவது அங்கேயே பிளாக்ல விற்கிறாங்க. அரசுக்கே தெரியாமல் பிளாக்ல நாம் தமிழர் தம்பிகள்லாம் போய் அடித்து உடச்சி நொறுக்கி எல்லாம் பண்ணியிருக்கான். அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. எப்படி இந்த ஜோடி போனாங்க? ஆமாம், காரணம் கேட்டிங்கன்னா இவர்கள் உலகை மறந்து இருப்பதற்காக அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் அவர்கள் உலகையே மறந்து இருந்த பொழுது 3 சமூக விரோதி வந்துட்டான்.